அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையான செல்வம்னா என்ன? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் அது வைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்? அன்றாடம் சிறுக சிறுக நம்ம சேமித்து ஒரு பெருந்தொகையாக கோடிகளில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில், அது இடங்களாக இருக்கட்டும், சொத்துகளாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், இவைகள்லாம் பெருந்திரளாக வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையைத்தான் நம்ம செல்வம் என்று சொல்லுவோம். உண்மையிலே அது செல்வம் தான். நம்ம சேர்த்து சேர்த்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அது செல்வங்கள் தான். ஆனால் அது நமக்கானதா என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியோட சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வியை வைப்பாங்க. இந்த செல்வம் சம்மந்தப்பட்ட அந்த பேச்சு வரக்கூடிய நேரத்தில் ஒரு கேள்வியாக சஹாபாக்களுக்கு மத்தியில் வைப்பாங்க. இந்த ஹதீஸ் நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. ஸஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களில் யார் தன்னுடைய செல்வங்களை காட்டிலும், தன்னுடைய பொருட்களை காட்டிலும், தன்னுடைய பணங்களை காட்டிலும் தன்னுடைய வாரிசினுடைய செல்வங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்கள் உங்களில் யார் என்பது தான் ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வி. அப்போ சஹாபாக்க சொன்னாங்க, நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய செல்வங்களை எங்களால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாங்கள் ஏன் எங்களுடைய வாரிசுகளுடைய செல்வங்களை நாங்கள் அனுபவிக்கணும், அதை ஏன் நாங்கள் ஆசைப்படணும் அப்படிங்கிற அந்த பதிலை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய செல்வங்கள்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கும்போதே உங்களுடைய ஆன்மாவிற்காக வேண்டி, உங்களுடைய மறுமையினுடைய நல்வாழ்விற்காக வேண்டி எதையெல்லாம் தான தர்மமாக, நல்லறங்களுடைய விஷயங்களில், நல்ல மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களில், ஜகாத்தாக எதையெல்லாம் செலவு செய்தீர்களோ, முற்படுத்தினீர்களோ, அது மட்டும்தான் அது உங்களுடைய செல்வங்கள். எதையெல்லாம் சேமித்து பிற்படுத்தி வைத்திருக்கீங்க பார்த்துட்டிங்களா, மரணத்திற்கு பின்னால் அவைகளை அனைத்துமே உங்களுடைய வாரிசுனுடைய செல்வங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அதிகமாக சேமித்துக்கிட்டே இருக்கிறீங்கள்ட, அந்த செல்வம் அது வாரிசுக்குண்டானது தானே? உங்களில் யார் தன்னுடைய செல்வங்களை காட்டிலும் தன்னுடைய வாரிசுனுடைய செல்வங்களை அதிகம் நேசிப்பது என்றார்கள் நபி அவர்கள்.